மகாபாரத போரினுடைய கடைசி நாள், குருச்சேத்திர போரினுடைய கடைசி நாள். துரியோதனன் கௌரவர்களுடைய முதன்மையானவன். கடைசி நாள் போர் என்று இறுதி செய்யப்பட்டு விட்டது. துரியோதனோட இருந்த ஆச்சாரிய பெருமக்கள் அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. யாருமே உயிரோடு இல்லை. அவன் அருகிலே இருந்து அவனை வழிகாட்டிய பெருமக்கள் யாருமே உயிரோடு இல்லை. அவன் பக்கத்திலே இருந்து போராடிய தளபதிகள் அத்தனை பேரும் இறந்து போய்விட்டார்கள், மாண்டு போய்விட்டார்கள். துரியோதனன் தனி மனிதனாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். உடம்பு முழுக்க விழுப்புண்கள், அடி வாங்கி ஈட்டிப்பட்டு வில் அம்புப்பட்டு உடம்பு முழுக்க புண்களோடு கடைசி நிமிடத்திலே இருக்கிறான் துரியோதனன். ஆனாலும் சண்டை செய்யணும், அது சத்திரிய தர்மம். சண்டை செய்வதற்காக துரியோதனன் போறான். அதுல பெரிய சிறப்பான செய்தி என்னன்னாங்க, அவன் போறதுக்கு தேர் இல்லைங்க. ஏன்னா அவன் கையில இருந்த எல்லா விதமான செல்வங்களையும் இழந்துட்டான். தேர் இல்ல, கூட பிறந்த தம்பிங்க இல்ல, பக்கத்துல இருந்து பாதுகாத்து வழிகாட்டிய ஆச்சாரிய பெருமக்கள் இல்ல, எந்த விஷயங்களும் எந்த ஆதரவும் எந்த பலமும் இல்லாமல் நிராயுத பாணியாக துரியோதனன் நிற்கிறான். கையில வச்சிருந்த ஒரே ஒரு கதை மட்டும்தான் இருக்கு. அந்த கதையை எடுத்துக்கொண்டு நடந்து போறான். அன்றைக்கு சண்டை நடக்கிற இடத்தினுடைய பெயர் சமந்த பஞ்சகம்னு பேருங்க. அந்த இடத்துல என்ன சிறப்புன்னா, அன்னைக்கு 2 பேர் சண்டை போட்டா அதுல யாராவது ஒருத்தர் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வீர சொர்க்கம். அதுதான் கணக்கு. சமந்த பஞ்சகத்தில் நடக்க போற சண்டையில 2 பேர்ல யாரு ஜெயிச்சாலும் அன்னைக்கே அவங்களுக்கு வீர சொர்க்கம். சண்டை நடக்க போவது பீமனுக்கும் துரியோதனுக்கும். 2 பேருமே கதை வித்தையில் மிகப்பெரிய வல்லுநர்கள். 2 பேருமே ஒரே ஆசிரியர்கிட்ட தான் படிச்சாங்க. ஒரு பேர் பலராமர். 2 பேருக்கும் சண்டை நடக்க போது துரியோதனன் ஒரு கதையை எடுத்துக்கிட்டு நடந்து போறான். தேர் இல்ல, நடந்து போய்கிட்டு இருந்தான். அவனை தாண்டிக்கிட்டு ஒரு தேர் போச்சுங்க. உடல் முழுக்க விழுப்புண்களோடு, உள்ளம் முழுக்க கவலையோடு, வேதனையின் விளிம்பிலே இனி வாழ்க்கை நமக்கு என்ன நெருக்கடி கொடுக்க போகிறதோ என்கின்ற அச்ச உணர்விலே கடைசி நாளான அந்த நாளில் துரியோதனன் ஒரு கதையை மட்டும் எடுத்துக்கிட்டு நடந்து போனா. அவனை தாண்டி கொண்டு ஒரு தேர் போனது. போன தேர் நின்னுச்சுங்க, கொஞ்சம் தூரத்தில் நின்னுச்சு. அந்த தேர்ல போனவர் யார் தெரியுமா? பாண்டவர்களுடைய மூத்தவராக கருதப்படுகிற தர்மர் அந்த தேர்ல இருக்கார். ஒரு எதிரி இந்த மண்ணையில் அவர்களை வாழ விடாமல் அப்புறப்படுத்தியவன், சொல்லனா துயரத்தை அவர்களுக்கு கொடுத்தவன், வாழ்க்கையின் கடைசி கட்டம் வரைக்கும் அவர்களை ஒட்டுமொத்தமாக துரத்தி அடித்தவன், வேதனையின் விளிம்பு வரைக்கும் அவரை வாழவே முடியாத அளவுக்கு அவர்களை சிரமத்திற்கும் சங்கடத்திற்கும் துன்பத்திற்கும் பிரச்சனைக்கும் ஆளாக்கியவன் துரியோதனன் நடந்து வரான். தர்மர் தேரை விட்டு கீழே இறங்கி துரியோதனை பார்த்து சொன்னார், அண்ணா, உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்றால் நடந்து வராத இந்த தேர்ல ஏறிக்கிறியான்னு கேட்டார். இதுதான் இன்றைக்கு மனிதர்களுக்கு தேவையாக இருக்கிறது.